உங்கள் பிஸ்னஸை எப்படி ஒரு பிராண்டாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கஸ்டமர் ஒரு பொருள் எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக கஸ்டமருக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அவங்க கடைக்கு போய் அந்த பொருளை வாங்கிட்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமாக நமக்கு எல்லாமே தெரிஞ்சுது. ஆனால் சப்கான்ஷியஸாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு ஒரு பிரச்சனை உருவாகும். அந்த பிரச்சனைக்கான தீர்வாக தான் ஒரு பொருளோ ஒரு சர்வீஸோ தேடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேடிக்கு அடுத்த மாதம் அவங்க வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்களோட கெஸ்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. அந்த நேரத்தில் அவங்க அழகாக தெரியணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுதான் கஸ்டமருடைய பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனாக தான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை தேடுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கஸ்டமருக்கு ஒரு பிரச்சனை உருவாயிருச்சு. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனாக ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்டை தேடுறாங்க. இப்போ ரெண்டாவதாக இந்த தேடுதல் ஸ்டேஜில் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்டை அவங்க தேடுவாங்க. அப்படி தேடும்போது தான் கண்ணில் படுற எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் என்னென்ன ஒர்க் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. மூணாவதாக வர ஸ்டேஜ் தான் ஃபில்டர். இந்த ஃபில்டரிங் ஸ்டேஜில் கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த ஒர்க்கை யாராச்சும் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒரு வெயில் காலத்தில் நடக்குது அப்படின்னா அந்த வெயிலில் அந்த மேக்கப் கலையாமல் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி யாராச்சும் ஏற்கனவே மேக்கப் பண்ணி போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இப்போது அவங்களுக்கு தேவையான மேக்கப் யாராச்சும் விளம்பரப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா அவங்க மட்டும் செலக்ட் ஆவாங்க, மற்றவங்க எல்லாரும் ரிஜெக்ட் ஆவாங்க. இப்போ 100 பேர்த்தில் ஒரு 10 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 பேர்த்தில் நமக்கு இந்த மேக்கப்பை இவங்க கரெக்டாக போட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க கஸ்டமருக்கு வரணும். இப்போ ஏற்கனவே செலக்ட் ஆன அந்த 10 மேக்கப் ஆர்டிஸ்ட்டில் யார் ஏற்கனவே அந்த மேக்கப்பை போட்டு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை விளம்பரப்படுத்தியிருக்காங்களோ அவங்க செலக்ட் ஆவாங்க, மற்றவங்களாம் ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. அந்த ரிசல்ட்டை வச்சு தான் கஸ்டமருக்கு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மேலே நம்பிக்கை வரும். இப்போ செலக்ட் ஆன 10 பேர்த்தில் 5 பேர் ரிஜெக்ட் ஆயிடுவாங்க, மீதி 5 பேர் செலக்ட் ஆவாங்க. இப்போ பாருங்கள், 100 மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க கண்ணில் பட்டதில் ஒரு 5 பேரை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாங்க. இந்த ட்ரஸ்ட்டுங்கிற ஃபில்டர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கஸ்டமர் பர்ச்சேஸ்க்குள்ளேயே வருவாங்க. இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு 5 பேர்த்த காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணும்போது மறுபடியும் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஃபில்டரை யூஸ் பண்ணுவாங்க. கஸ்டமருக்கு நம்ம மேலே இது வரைக்கும் நம்பிக்கை வராது. நம்மளுடைய ஏற்கனவே பண்ண ரிசல்ட்டு, நம்மளோட ரிவ்யூஸ், நம்மளோட கான்ஃபிடென்ஸ் எல்லாம் தான் கஸ்டமருக்கு நம்ம மேலே நம்பிக்கையை உருவாக்கும். இந்த ஸ்டேஜில் 5 மேக்கப் ஆர்டிஸ்ட்டில் 3 பேர் ரிஜெக்ட் ஆயிடுவாங்க, 2 பேர் தான் செலக்ட் ஆவாங்க. அடுத்தது ஃபைனல் ஸ்டேஜ் நெகோசியேஷன். இந்த நெகோசியேஷன் ஸ்டேஜ் உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நெகோசியேஷன் அதிகமாக நடக்கும். உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நெகோசியேஷன் ரொம்ப சின்னதாக நடக்கும். அதில் 2 பேர்த்தில் ஒருத்தர் ஃபில்டர் அவுட் ஆயிடுவாங்க, ஒருத்தர் செலக்ட் ஆவீங்க. இதோட பிஸ்னஸ் முடிஞ்சுதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான ஸ்டேஜ் இருக்குது. அதுதான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர் மறுபடியும் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் டைரெக்டாக உங்ககிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க. இத்தனை விஷயங்கள் தாண்டி தான் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும். அடுத்த வீடியோவில் மீதி சொல்கிறேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ.